திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மலை கிராமத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணை சிகிச்சைக்காக தொட்டில் கட்டி சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் தூக்கி வந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சாலை வசதி இல்லாததால் தொடரும் அவல நிலையின் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் குளிப்பட்டி, குருமலை, ஈசல்திட்டு, கோடந்தூர், மாவடப்பு உள்ளிட்ட 18 மலை கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களில் சுமார் 6000த்திற்கு மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். வனப்பகுதியில் இருந்து நகர பகுதிக்கு வருவதற்கு சாலை வசதி இல்லாததால் இப்பகுதி கிராம மக்கள் நடந்து செல்லும் சூழலே தற்போது வரை உள்ளது. காட்டுப்பகுதியில் புலி, சிறுத்தை, யானை, காட்டு மாடு உள்ளிட்ட விலங்குகள் நடமாட்டம் சகஜமாக இருப்பதால் தீப்பந்தம் ஏந்தி கும்பலாக சென்றால் மட்டுமே இவர்களால் பாதுகாப்பாக சென்று வர முடியும் என்ற சூழலே நிலவுகிறது. கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் கூட அவர்களை மருத்துவமனை அழைத்துச் செல்ல தொட்டில் கட்டி கொண்டு செல்லும் அவல நிலையே நிலவுகிறது. இதனால் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் பலர் உயிரிழந்த சோக சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இந்நிலையில் குருமலை பகுதியைச் சேர்ந்த குருசாமி என்பவரின் மனைவி சுமதி கர்ப்பமாக இருந்துள்ளார். அவருக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போன நிலையில் சேலையில் தூளி கட்டி அதில் அமர வைத்து மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். சாலை வசதி இல்லாததால் கரடுமுரடான மலைப்பாதையில் யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் நடமாடும் பகுதி வழியாக ஆபத்தான வகையில் சுமதியை சுமந்து வந்துள்ளனர். காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த பயணம் அவர்கள் திருமூர்த்தி மலைப்பகுதிக்கு வருவதற்குள் மாலை 3 மணியாகிவிட்டது. அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன வேண்டுமானாலும் நிகழ்ந்திருக்கலாம் என்ற சூழலே நிலவுகிறது. 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டப்படி சாலை கேட்டு மலைவாழ் மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மலைவாழ் மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய பிறகு சாலை அமைப்பதற்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருந்தார். தமிழக அரசால் சாலை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வரை எந்தவித சாலை வசதியும் ஏற்படுத்தி தரப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் மலைவாழ் மக்கள். இப்பகுதியில் சாலை வசதி செய்து கொடுக்கப்பட்டால் மலைவாழ் மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படும், மலைவாழ் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கும், வனப்பகுதியில் குற்றங்கள் ஏற்பட்டால் வனத்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து தடுக்க முடியும் என மலைவாழ் மக்கள் கூறுகின்றனர். 18 ஆண்டுகளாக தொடரும் தங்களது போராட்டத்திற்கு செவிசாய்த்து சாலை வசதி ஏற்படுத்தி தர அரசு துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்.